வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் மில்க் பேடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மில்க் பேடா பண்ணுறதுக்கு 2 லிட்டர் பால், நல்ல திக்கான பாலை எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 200 கிராம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய், ஹாஃப் லெமன். ஒரு அகலமான பாத்திரத்தில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் அகலமானதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிளறி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பால் கொதிக்க ஆரம்பித்ததும் கிளறி விட்டுட்டே இருங்க. ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பால் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, இனிமேல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஓரமாக ஆடப்படியும் அதையும் இப்படி எடுத்து உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பால் கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போது ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு, பாதி அளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா கிளறி விடலாம், நல்லா கெட்டி ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் பால் கொஞ்சம் திரஞ்சி வரும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுகர் மெல்ட் ஆனதும் கொஞ்சம் இலகி வரும். திரும்பவும் கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம், கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கெட்டியாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நாம் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் நெய் தடவி இருக்கேன், அதை வச்சு அப்படியே இதை ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சாச்சு. இப்போ 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இதை ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். 5 hours later. சூப்பரான மில்க் பேடா ரெடி. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைகிற மாதிரி இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.